வணக்கம். 2026 புத்தாண்டு வந்தாச்சு. இது வெறும் காலண்டர்ல தேதி மாறுறது மட்டும் இல்ல. உங்க பணம், பாதுகாப்பு, ஏன் அரசு ஊழியர்களோட சம்பளம் வரைக்கும் பல விஷயங்கள்ல புது ரூல்ஸ் வந்திருக்கு. இந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி சிம்பிளா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலண்டர் மட்டும்தான் மாறுச்சுன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. இந்த 2026ல நம்ம அன்றாட வாழ்க்கையே நேரடியா பாதிக்கக்கூடிய பல புது விதிகள் அமலுக்கு வந்திருக்கு. அது என்னென்னு ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். முதல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. நீங்க கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறவரா இருந்தா இந்த மாற்றம் உங்களை நேரடியா பாதிக்கும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சென்னையில 19 கிலோ கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டரோட புது விலை ₹1849.50. இது ஒரு குறிப்பிடத்தக்க விலை உயர்வுதாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விலை ஏத்தம் கமர்ஷியல் சிலிண்டருக்கு மட்டும்தான். நம்ம வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் செய்யல. சோ வீட்ல இருக்கிறவங்க யாரும் இதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. சரி, ஏன் இந்த விலை உயர்வுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு காரணம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையும் டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தான். இதையெல்லாம் வச்சுதான் எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாசமும் விலையை மாத்தி அமைப்பாங்க. அடுத்து நம்ம ஒவ்வொருத்தரோட நிதி அடையாளத்தையே பாதிக்க போற சில புது விதிகளை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. பான் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கிறதுக்கான கடைசி தேதி, அதாவது டிசம்பர் 31, 2025 முடிஞ்சு போச்சு. அதனால ஜனவரி 1, 2026 இருந்து இன்னும் இணைக்கப்படாத பான் கார்டுகள் எல்லாமே இன்ஆக்டிவ், அதாவது செயலிழந்து விடும். செயலிழந்த பான் கார்டுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அதுக்கப்புறம் உங்க பான் கார்டு ஒரு செல்லாத பிளாஸ்டிக் அட்டை மாதிரி தான். அதை வச்சு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாது, பேங்க்ல பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதனால பெரிய பண பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நிதித்துறையில இன்னொரு முக்கியமான மாற்றம். முன்னெல்லாம் உங்க கிரெடிட் ஸ்கோர் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அப்டேட் ஆகும். ஆனா இனிமே ஒவ்வொரு வாரமும் அப்டேட் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க லோன் கட்டுறதுல கொஞ்சம் லேட் பண்ணா கூட அது உடனே உங்க சிபில் ஸ்கோர்ல தெரிய ஆரம்பிச்சிரும். அதாவது உங்க கடன் வாங்குற தகுதியில அது உடனடியா பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால இனிமே கடன் விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து நம்ம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப், டெலிகிராம் மாதிரி ஆப்ஸ்ல வந்திருக்கிற ஒரு புது செக்யூரிட்டி ரூலை பத்தி பார்க்கலாம். இனிமே வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் மாதிரி மெசேஜிங் ஆப்ஸ்ல சிம் கார்டு வெரிஃபிகேஷன் கட்டாயமாக்கியிருக்காங்க. இது நம்மளோட டிஜிட்டல் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப். இதுல என்ன மாற்றம்னா, முன்ன மாதிரி ஒரு சிம் கார்டை வச்சுட்டு வேற எந்த போன்ல வேணும்னாலும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ண முடியாது. இனிமே உங்க சிம் கார்டு எந்த போன்ல இருக்கோ அந்த போன்ல மட்டும்தான் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். இதனால சிம் கார்டு மூலமா நடக்கிற மோசடிகளை தடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். இது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 7வது ஊதிய குழுவோட காலம் டிசம்பர் 31, 2025 முடிஞ்சிருச்சு. ஜான்வரி 1, 2026 8வது ஊதிய குழுவோட பரிந்துரைகள் தான் அமலுக்கு வரப்போகுது. இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான் இருக்கும். சம்பளம் எவ்வளவு ஏறும்? சம்பளம் கண்டிப்பா ஏறும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா கரெக்டா எவ்வளவு உயரும்னு தெரியறதுக்கு அந்த புது ஊதிய குழுவோட அதிகாரப்பூர்வ அறிக்கை வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க, இந்த 2026ல வந்த முக்கியமான மாற்றங்களை ஒரு தடவை குயிக்கா பாத்திரலாம். 1, கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. 2, லிங்க் பண்ணாத பான் கார்டு இன்ஆக்டிவ் ஆயிடும். 3, கிரெடிட் ஸ்கோர் இனிமே வாரம் அப்டேட் ஆகும். 4, மெசேஜிங் ஆப்ஸ்க்கு புது சிம் வெரிஃபிகேஷன் ரூல். கடைசியா அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்திருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த புது ரூல்ஸ பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க ஃபைனான்ஷியல் மற்றும் டிஜிட்டல் லைஃபை இதுக்கேத்த மாதிரி மாத்திக்க வேண்டிய நேரம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.